இனிய காலை வணக்கம். உலக மின்னல் செய்தி உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பில் நான் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், ஏற்கனவே ஆங்கிலத்தில் புதிய நாட்டிற்கு குடிபெயர்ந்த பிறகு முதலில் செய்ய வேண்டியவற்றை பதிவு செய்துள்ளேன். அதை பார்த்திருப்பீர்களாயிருந்தால் உங்களுக்கு தெரிந்தவுடன் பரிமாறிக்கொள்ளும்படி வேண்டிக்கொண்டு, இந்த தலைப்பில் புதிய நாட்டிற்கு குடிபெயர்ந்த பிறகு முதல் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தமிழில் நான் உங்களுக்காக அறிவித்திருக்கின்றேன். புதிய நாட்டிற்கு குடிபெயர்வது மகிழ்ச்சியான அனுபவம். ஆனால் அதே நேரத்தில் அது சற்று பயமாகவும் இருக்கலாம். எல்லாமே புதிது. இடம், மக்கள், சட்டங்கள், தினசரி வாழ்க்கை. இன்று புதிய நாட்டிற்கு சென்ற பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எளிதாக பார்க்கலாம். முதலில் நாடு வந்தவுடனே செய்ய வேண்டியவை: விமான நிலையத்தில் குடியுரிமை மற்றும் சுங்கச் சோதனையை முடிக்க வேண்டும். உங்கள் பாஸ்போர்ட், விசா, அதாவது கடவு சீட்டு, விசா மற்றும் ஆவணங்களை தயாராக வைத்திருங்கள். பிறகு ஏடிஎம் மூலம் உள்ளூர் பணம் எடுத்து ஒரு உள்ளூர் சிம் கார்டு வாங்குங்கள். இது தொடர்புகளவும் மேப்புகள் வழிகாட்டிகள் பயன்படுத்தவும் உதவும். விமான நிலைய வைஃபை மூலம் உங்கள் போக்குவரத்தை உறுதி செய்து பாதுகாப்பாக தங்குமிடத்தை அடையுங்கள். பயணம் சோர்வாக இருக்கும் என்பதால் தண்ணீர் கட்டாயம் குடிப்பது முக்கியம். அடுத்ததாக, முதல் சில நாட்கள் மற்றும் வாரங்கள் தேவையானால் குடியேற்ற அலுவலகத்தில் மீதமுள்ள பதிவு மற்றும் ஆவணங்களை முடிக்கவும். ஒரு உள்ளூர் வங்கி கணக்கு திறக்கவும். ஒரு மொபைல் எண் மற்றும் திட்டம் தேர்வு செய்யவும். மருத்துவ சேவை அமைப்பை புரிந்து கொண்டு பதிவு செய்யுங்கள். அதே நேரத்தில் அந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பழக்கங்களை கவனிக்க தொடங்குங்கள். உள்ளூர் மொழியில் சில வார்த்தைகள் கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நம்பிக்கையையும் உறவுகளையும் உருவாக்கும். இப்போது முக்கிய விடயம் என்னவென்றால், முதல் வருடம் ஆம் என்று சொல்லுங்கள். யாராவது ஒரு நிகழ்வுக்கு அழைத்தால் ஆம் என்று சொல்லுங்கள். புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு வந்தால் ஆம். புதிய அனுபவம் என்றால் ஆம். ஏனென்றால் இது உங்களுக்கு பல தொடர்புகளை, வேலை சம்பந்த வேறு விதமான பல விவரங்களை உங்களுக்கு அறியத்தரும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் வசதியான வாழ்க்கை எல்லையை விட்டு வந்துவிட்டீர்கள். அதனால் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக, முக்கியமாக வாழ்க்கை விஷயங்கள். முதலில் ஒரு வேலை அல்லது நிலையான வருமானம். அடுத்து, உங்கள் மக்களை கண்டுபிடிக்கவும். நண்பர்கள், சமூக குழுக்கள். மூன்றாவது, சரியாக வாழும் பகுதியை தேர்வு செய்யுங்கள். இவை சரியானால் வாழ்க்கை எளிதாகும். பிறகு சிறிய ஆனால் முக்கியமான விடயங்கள்: உள்ளூர் பேச்சு வழக்குகள் கற்றுக்கொள்ளுங்கள். வாங்குமிடங்கள், அதாவது உங்களுக்கு தேவையான சாமான்கள், போக்குவரத்து சேவைகள் எப்படி வேலை செய்கின்றன என்று புரிந்து கொள்ளுங்கள். வேலைக்கான உடை மற்றும் நடத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இறுதியாக, ஒன்று நினைவில் வையுங்கள்: சில நாட்கள் குழப்பமாகவும் எரிச்சலாகவும் மனதுக்கு கவலையாகவும் இருக்கலாம். அது சர்வசாதாரணம். ஏற்கனவே புதிய நாடு, புதிய இடம், எல்லாம் புதிதாக இருப்பதனால் உங்களுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனையாகத்தான் தோன்றும். ஆனால் அதை உங்களது அட்வான்டேஜுக்காக நீங்கள் பாவிக்க வேண்டும். ஆனால் உங்கள் மனப்பான்மையை எல்லாம் புதிய நாட்டை ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம், அல்லது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் பார்க்கலாம். பயம் விடுங்கள், அனுபவத்தை அனுசரியுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணம் என்பதை முக்கிய கருத்தில் கொண்டு, இதை உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் யாராவது வெளிநாடுகள் இருந்தால் அல்லது வெளிநாட்டுக்கு போகவிருந்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இதை நான் பதிவு செய்துள்ளேன். தயவு செய்து மறக்காமல் இதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இன்றைய பதிவை நான் முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.